ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ருதி ஆசைப்பட்ட மாதிரியே என்ன பண்ணுறாரு, நம்ம ரவி நைட்டியை போட்டுக்கிட்டு கிச்சனில் போய் டீ போட்டுட்ருக்காரு. ஃபஸ்ட்டு ரோஹிணி வராங்க தண்ணி எடுக்கிறதுக்கு, ஒளிஞ்சிக்கிறாரு. அடுத்து விஜயா என்னன்னாக்கா, அவங்க சாப்பிட்டுட்டு தான் தூங்கியிருக்காங்க. ஆனால் திரும்ப அவங்களுக்கு பசி எடுக்குது, அவங்க சாப்பிட்லாம், ஏதாவது சாப்பிட்லான்னு கிச்சன் பக்கம் வராங்க. அப்போது எட்டி பார்க்குறாங்க, உள்ளே என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தாக்கா ரவி திரும்பிக்கிட்டு டீ போட்டுட்டு நிற்கிறாரு. உடனே என்னன்னாக்கா டக்குன்னு கதவை சாத்திட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. திருடின்னொன்னே எல்லோரும் வராங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரவி தான் உள்ளே இருந்தாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர் போய் திருடியை போய் பிடிக்கிறேன்னு முத்து அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்துட்டார் வெளியில். இவர் கறி துணியை போட்டு மூஞ்சை மூடிக்கிட்டு நின்னார். என்னடா இது கோலம் அப்படின்னோன்னா, இல்லை அப்படி இப்படின்னு ரவியால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அவங்க அப்பாலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்ருதியும் வெளியில் வராங்க. இது என்னடா இது கோலம், நைட்டியை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு விஜயாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. உடனே திட்டுறாங்க. இல்லை ஸ்ருதி தான் ஆசைப்பட்டா அப்படின்னோன்னா ஸ்ருதியை திட்டுறாங்க. இது என்னம்மா இது விளையாட்டா இதெல்லாம்? அவனுக்கு நான் சின்ன பிள்ளையிலேயே 3 பசங்களுக்கும் நான் பொம்பளை பிள்ளை மாட்டி ட்ரெஸ் பண்ணி அழகு பார்த்தது கிடையாது. 3 சிங்கக்குட்டியை பெற்றிருக்கேன்னு நான் பெருமையோடு இருக்கேன். நீ என்ன அவனை போய் நைட்டியெல்லாம் போட சொல்லியிருக்க அப்படின்னோன்னா, இல்லை அது போடுறது என்ன தப்பா? நான் அவனோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், நீ என்னம்மா லுங்கியும் பனியனையும் போட்டுட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இந்த வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க, இது மாதிரிலாம் வச்சு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு திட்டுறாங்க. விஜயா டென்ஷனாக திட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ரவியால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. ஸ்ருதி மாமனார்கிட்ட கேட்குறாங்க, இதில் என்னம்மாம்மா தப்பு இருக்குது, ஆண்டி எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு. ஆமாம்மா, விளையாட்டெல்லாம் ரூமுக்குள்ளே வச்சுக்கிங்க, வெளியிலலாம் இது மாதிரிலாம் பண்ணுறது கொஞ்சம் அசிங்கமாக தானே இருக்குது அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. இப்போ இவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் இவர் நம்ம முத்துவும் மனோஜும் என்னன்னா ரவியை விரட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் ரோஹிணி, மீனா, ஸ்ருதி எல்லாம் சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரவியை விரட்டிக்கிட்டு இருக்காங்க மனோஜும் முத்தும். அப்புறமேட்டுக்கு ரவியை பிடிச்சி நிற்க வச்சு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து. இதோட எப்படி இருக்கா? இதுக்கப்புறம் என்னன்னாக்கா, இவங்க முத்துவும் மீனா கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. முத்து அங்கேருந்து வராரு. காலையிலே வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. வேறு என்னங்க பண்ணுறது, வீட்டு வேலையை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு. நீ மட்டும் எதுக்கு பார்க்குற, எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டுற, இன்னும் 2 பேர் இருக்காங்களா அவங்களையும் பார்க்க சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறதுக்கு. இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருந்தோம்னா நேரம் தாங்க ஆகும், எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. என்ன பூ வேற வாங்கிட்டு வந்து நீ கட்டணும்ல அப்படின்னோடனே, நான் ஆல்ரெடி பூ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், இனிமேல் கட்டணும், அவ்வளோதான், இந்த வேலையை முடிச்சிட்டானா அதை போய் கட்டிடுவேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, நீ இதேமாரி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் உன்னை ரொம்ப எல்லா வேலையும் உன் தலையிலே கட்டுறாங்க. நீ இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யாத, நமக்கு முக்கியமானது பூ கட்டுறது தான், அந்த பூ கட்டுறதை ஃபஸ்ட்டு பாரு, அதுக்கப்புறம் தான் இந்த வேலைலாம் அப்படின்னு முத்து சொல்லிகிட்டு இருக்காரு. அதை விஜயா காதில் வாங்கிட்டு நான் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சொந்த வீட்டு வேலையை தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் சொந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு வேணால் முத்துக்கு கோபம் வந்துடுது. அப்போ 2 மருமகளும் ஒருத்தர் டப்பிங் பேச கிளம்பி போயிடுறாங்க, ஒருத்தவங்க பார்லருக்கு கிளம்பி போயிடுறாங்களே, அவங்கன்னா வீட்டு வேலை பார்த்து வச்சுட்டா போகிறாங்க, ஏன் பொண்டாட்டி மட்டும் என்னத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு சண்டை போடுறாரு. வழக்கமாக விஜயாவுக்கும் முத்துக்கும் மாற்றி மாற்றி பிரச்சனையாக இருக்குது. அதுக்கிட்டே அண்ணாமலை உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எல்லா வேலையும் மீனாவே பார்த்துட்ருக்கா, அம்மா என்னன்னாக்கா அவங்க 2 பேரையும் வேலையே வாங்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ரோஹிணிக்கு பிடிச்சதை என்ன பிடிக்கும்னு கேட்டு அதை செஞ்சு வை சாப்பாடு அப்படிங்கிறாங்க. அப்போ ரோஹிணிக்கு பிடிச்சது தான் நாங்கள் சாப்பிட்ணுமா அப்படின்னு முத்து சண்டை போடுறாரு. உடனே ரோஹிணிகிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுமா, அதையே செய்ய சொல்லிடுறேன் அப்படின்னோடனே உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, எனக்கு அப்படியே முத்துவை பார்த்துட்டு அப்படியே நக்கலாக சிரிச்சுக்கிட்டு, எனக்கு வெஜிடபிள் பிரியாணி வேணும் அப்படின்னோடனே உடனே முத்து சொல்கிறாரு, வெஜிடபிள் பிரியாணி வேணும்னா அப்போ இவங்க மீனா சொல்கிறாங்க, காய்கறிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. சரி எல்லாத்தையும் எழுதி கொடு மீனா அப்படிங்கிறாரு முத்து. சரி இன்னாங்க நீங்கள் போய் வாங்கிட்டு வர போகிறீங்களா அப்படின்னோடனே, எழுதி மனோஜிக்கிட்ட கொடு, ரோஹிணிக்கு பிடிச்சதை அவன் தானே வாங்கினது கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை அவன் பொண்டாட்டிக்கு பிடிச்சதை அவன் போய் கடையில் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னோடனே உடனே விஜயா சொல்கிறாங்க, அவனுக்கு என்ன தலையெழுத்தா மளிகை கடைக்கெல்லாம் போகணுன்னு, இது காய்கறி வாங்கலாம் போகணுன்னு தலையெழுத்தான்னு கேட்டாங்க. உடனே முத்துக்கு கோவம் வருது. அப்போ எங்களுக்கு மட்டும் தலையெழுத்தா அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு. நீ பேசுகிற நியாயம் கொஞ்சமாவது கரெக்டாக இருக்கா விஜயா? அவன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறான், அவனுக்கு 4 இடத்துக்கு போயிட்டு இது மாதிரி இதெல்லாம் வாங்கி கொண்டு தெரிஞ்சாதானே அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிக்க முடியும். ஒன்றுமே செய்யாமல் வீட்டுக்குள்ளே இருந்தால் திடீர்னு எப்படி பிஸ்னஸ் அவன் டெவலப்மெண்ட் பண்ணுவான்? அவன் போயிட்டு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லு, அப்போ தான் அவனுக்கு தெரியும் விலைவாசியெல்லாம் என்ன விற்கிது ஏதுங்கிறது அவனுக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி சொல்லிவிட்டு என்னானாக்கா பணம் வேணும் அப்படிங்கிறாரு மனோஜ். உடனே ரோஹிணி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, காய்கறி வாங்க கிளம்பிட்டார் மனோஜ். கார்லேயே போகிறாரு.
காரில் போய் வாங்கிக்கிட்டு வராரு. வந்துட்டு கொடுக்குறாரு. விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு ரோஹிணி, 390 இந்த காய்கறியை 490 490 3-4 காய்கறி தானே நான் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னா, ஆமாம் 490 தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, இந்த காய்கறி வந்து இவ்வளோ ரேட்டு இருக்காதே அப்படிங்கிறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த கடைக்காரே வந்துட்டார். கடைக்காரர் வந்து சொல்கிறாரு, இந்த காய்கறி எல்லாம் 190 தான் ஆணுச்சு. நான் இந்த பில்லு போடுற மிஷினு கொஞ்சம் கோளாறாக இருந்துச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு உடனே இவரை கூப்பிட்டேன். அதுக்கட்டி இவர் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டார். அதனால தான் இவ்வளோ தூரம் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு முத்து சிரிக்கிறாரு நக்கல் பண்ணி. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லிக்கிறாங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு. ஒரு காய்கறியோட ரேட்டு என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கிட்டு வர கூட அவனுக்கு தெரில. கடைக்காரரே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். இது ஒரு நாளைக்கே இப்படியா அப்படின்னு சொல்லி சிரித்தவொன்னே அப்படியே ரோஹிணிக்கு உடனே கோவம் வருது. ஏன் வச்சு நீயாவது பார்த்துட்டு விலை என்னான்னு விசாரிக்க மாட்டியா அப்படின்னோடனே விஜயா உடனே அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவன் முன்ன பின்ன அதெல்லாம் வாங்கியிருந்தா அவனுக்கு தெரியும், சும்மா என்னத்துக்கு தேவையில்லாமல் அவனை பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே அண்ணாமலை திட்டுறாரு. கொஞ்சம் மாற்றி நடந்துக்கோடா, இதேமாரியே இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த காய்கறி வாங்குறதுலேயே நீ 300 வந்துட்டு கடைக்கார்ட்ட விட்டுட்டு வந்துட்ட, பார்த்து உஷாராக நடந்துக்க, இதை மாதிரி இருந்தால் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இதோட இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து விருந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. விருந்தா என்னத்துக்கு? நாளைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே முத்து வந்துட்டு, ஓ நாளைக்கு வந்து இவன் பணத்தை தூக்கிட்டு ஓடினானே அந்த நாடகம் அந்த நாளுன்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு மீனாவுக்கு கோவம் வந்துடுது. கல்யாண நாளுங்கிறத சொல்லாமல் இவன் பணத்தை தூக்கிட்டு ஓடினானே அந்த நாளுன்னொன்னே அண்ணாமலை திட்டுறாரு. ஏன்டா அந்த நாள் தான் ஞாபகம் வருதா? அன்னைக்கு இன்னொன்று நடந்துச்சே நல்ல விஷயம், அது ஞாபகம் வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லி இவர் முத்து நின்றுட்டு இருக்காரு. மீனா அதுக்கிட்டே கோச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து உள்ளே வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாரு. இல்லை, நமக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க வர்றது, நிச்சயதார்த்தம் நடந்து அப்படிலாம் இருந்து கல்யாணம் ஆகிருந்ததுன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் வந்து திடுதுப்புன்னு கல்யாணம் ஆனது, அந்த அவன் ஓடி போனது தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னோடனே மீனா கோச்சிக்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் ஒன்றே எனக்கு சமாதானம் சொல்ல வேணாம் போங்க. அப்போ இன்னமும் நீங்கள் வந்துட்டு அந்த ஓடி போனது மட்டும்தான் ஞாபகம் வச்சுருக்கீங்க, கல்யாணம் ஆனதை ஞாபகமே வச்சிடல நீங்கள். அப்போ என்னை பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்கல்ல, அதே தானே இன்னமும் ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்படிலாம் இல்லை மீனா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. இப்போ இதோட இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கல்யாண நாளைக்கு மீனா காலையிலே கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறாங்க. நம்ம பாட்டி ஊர்லேருந்து வராங்க. பாட்டியை பார்த்தோன்னே முத்து ஓடி போய் பாட்டியை அப்படியே அழகாக தூக்கிட்டாரு. தூக்கினோடனே பாட்டிக்கிட்ட வந்து மீனா கேட்குறாங்க, என்ன பாட்டி நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை, திடுதிப்புன்னு வந்திருக்கீங்களே அப்படின்ட்டு, நீங்கள் ஊருக்கு வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. இங்கே விஜயா உடனே கேட்குறாங்க, ஆமாம் இல்லை என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் வரேன்னு அப்படின்னு சொல்லி விஜயாவும் கேட்குறாங்க. உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க, ஏன் விஜயா உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு தான் நான் வரணுமா இங்கே அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கல்யாண நாளைக்காக இப்போ வந்திருக்காங்க பாட்டி. மீனாவுக்கும் முத்துக்கும் கல்யாண நாளைக்காக இங்கே வந்திருக்காங்க. இதோடு முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசையை. இதுக்கப்புறம் தான் தெரியும் என் பாட்டி வந்து என்ன பேசுவாங்க என்னங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாங்க எனக்கு சிறகடிக்க ஆசையெல்லாம் பிடிக்காத விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து 3 மருமக இருக்காங்க. ஒருத்தவங்க படிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க படிக்காமல் இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு ஏதோ சரி சமைக்க தெரியுது தெரியாது அடுத்த பிரச்சனை. ஒரே ஒருத்தர் தான் சமைக்கணுமா அந்த வீட்டில். விஜயாவுடைய நாட்டாமையை பாருங்கள். மீனா வந்துட்டு அந்த வீட்டில் ஒன்றும் இல்லாத பொண்ணா, ஏழை வீட்டு பொண்ணு, நகை போடாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணா. அதுக்காக வேண்டி பிடிக்காத மருமக வேற, பிடிக்காத பையன். அந்த இது மீனா தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா. மீனா வீட்டு வேலையெல்லாம் மொத்தத்தையும் பார்த்து வச்சுட்டு தான் அவங்க சொந்த வேலையை பார்க்கணுமா. அடுத்த பிரச்சனையா? அடுத்து என்னன்னு கேட்டால், ஒரு மருமகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மருமக மனோஜியும் ரோகிணியும் தான். ரோகிணிக்கு பிடிச்சது தான் அந்த வீட்டில் செய்யணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஓவர் தானே. சமைக்கிறது ஒருத்தவங்க, அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்கவும் 2 பேரும் வரது கிடையாது. ஸ்ருதியும் வரது கிடையாது, ரோகிணியும் வரது கிடையாது. வந்து ஆனால் சமையலும் வந்து ரோகிணிக்கு பிடிச்சது தான் செய்யணுமா. எவ்வளோ துமுறு இப்போ விஜயாவுக்கு. ஓவர் தானே இதெல்லாமே, ரொம்ப ஓவர். ஒருத்தங்க ஏதோ பாவப்பட்டு ஏதோ சரி அந்த பொண்ணு இல்லாத வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு மருமகளாக அவங்க வந்துட்டு அந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா. விஜயா ஓவராக வந்துட்டு ரோகிணிகிட்ட போய் கேளு என்ன செய்யணும்னு கேட்டு அதை செய் அப்படிங்கிறது.
அப்புறம் என்னான்னு கேட்டாக்கா சமைச்சு வச்ச சாப்பாடை கூட போய் ரோஹிணியும் மனோஜையும் கதவை தட்டணும், வாங்க சாப்பிட வாங்கன்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சாதான் அவங்க வந்து சாப்பிட வருவாங்க. இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தானே இருக்குது. விஜயாவுக்கு வந்துட்டு என்றைக்கு வந்துட்டு மீனாவுடைய முத்துவோடைய அருமை என்றைக்கு தெரிய போகுது அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணியோடைய நிலமை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ரோஹிணி மேலே இதே பாசமாக இருந்தாங்கன்னா ஓகே, விஜயாவுக்கு நம்ம ஒரு பாராட்டே கொடுக்கலாம். என்னங்க சொல்கிறீங்க? ரோஹிணிக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி ஒரு குழந்த பையன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், ரோஹிணி ஒரு ஏழை விட்டு பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் விஜயா இதே மாதிரியே ரோஹிணி மேலே பழைய மாதிரி பாசமாக இருந்தாங்கன்னா விஜயாவுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துர்லாம். அதுக்காக தான் வெயிட் பண்ணி எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த நாள் என்றைக்கு வரும் அப்படிங்கிறது. அது சரி, ஒரு பக்கம் விஜயா அப்படி இருக்கட்டும், அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு ரோஹிணின்னு நினச்சிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணிக்கே தெரியும்ல அவங்களோட நிலமை. ரோஹிணிக்கே தெரியும் அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ இல்லை ஏழை விட்டு போனோம் ஏதோ அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அப்பா இல்லைங்கிறதும் தெரியும். இவங்க எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்கங்கிறதும் ரோஹிணிக்கு நல்லா தெரியும். அவங்க நிலமை அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க தானே அடக்கி வாசிக்கணும். சரி, இந்த உண்மை தெரிகிற வரைக்கும் சொன்ன உண்மையை சொன்ன பொய் வந்து அதோடு இருக்கட்டும். இதுக்கு மேலே நம்ம மேலும் மேலும் எதுவும் பொய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். மீனாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஏதோ அப்படி இருந்தால் தான் நாளைக்கு வந்து நமக்கு வந்து பிரச்சனை வரும்பொழுது இவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணுமா இல்லையா? ரோஹிணி இந்த உண்மையை என்னமோ கடைசி வரைக்கும் அந்த வீட்டுக்கு தெரியாமையே போயிடுங்கிற மாதிரிலாம் அவங்களும் இன்னும் கொஞ்சம் நாடகம் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். நாளைக்கு வந்து உண்மை தெரியும் பொழுது யார் முகத்தையாவது அவங்க பார்க்க முடியுமா? எவ்வளோ பெரிய உண்மையெல்லாம் பொய்யெல்லாம் புழுவிட்டு கிடக்குறாங்க. அப்பா அனுப்புனாரு பணம், அப்படி இப்படி, எங்கள் அப்பா மலேசியாவில் ரெஸ்டாரண்ட் 7-8 வச்சுருக்காரு, எங்கள் அப்பா அப்படி எங்கள் அப்பா இப்படின்னு கதை அளந்துக்கிட்டு இருக்காங்களே. எனக்கு சமைக்க தெரியாது, அடுப்பு பற்ற வைக்க தெரியாது, ஒன்றுமே பண்ண தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. நாளைக்கு உண்மை தெரிஞ்சவொன்னே எல்லோரும் மூஞ்சியும் எப்படி பார்ப்பாங்க? அதே முத்து என்னென்ன கேள்வி கேட்பார்? எல்லாத்தையும் யோசிச்சாங்களா? இதோட தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் வளர்த்த பெத்த பாசத்தோட வளர்த்த பாசம்தான் பெருசும்பாங்க. விஜயாவுக்கு ஞாபகம் இல்லை கல்யாண நாள், அண்ணாமலைக்கு ஞாபகம் இருந்துச்சு சொல்லிட்டாரு. இதே பாட்டி வயசான காலத்தில் முத்துவுக்கு வந்து முத்து அவங்க தான் வளர்த்தாங்க, அந்த பாசத்தோடு ஒடியாந்துருக்காங்க பாருங்கள். அதுதான் உண்மையான பாசம். பார்க்கலாம் முத்து வந்து விஜயா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருங்கிறத என்றைக்கு விஜயா புரிஞ்சிக்க போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி இதுதாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.